Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு satin ribbon வச்சு ஒரு flower ஒன்னு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபர்ஸ்டா பார்க்கறவங்க subscribe பண்ணிடுங்க, bell button click பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த ரெட் கலர் satin ribbon எடுத்துர்க்கேன் இப்போ. நான் ஃபர்ஸ்ட் மடிச்சு வச்சு எனக்கு தேவையான சைஸ்க்கு நான் கட் பண்றேன். நான் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பெரிய flower உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இது நீங்க தேவையில்லைனா இதை விட சின்ன சைஸா மடிச்சு வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் எடுத்துர்க்கறேன். அந்த ஒரு சைஸ் கட் பண்ணிட்டு அதே சைஸ் வச்சு ஒரு 10-15 அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணதை நம்ம எப்படி மடிச்சு வச்சு கட் பண்ணோமோ அதே மாதிரி மடிச்சு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒட்டிடுறேன். இதுக்கு நான் ஃபுல்லாகவே ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த எட்ஜில் வச்சு இன்னொரு எட்ஜ் அது மேலே வச்சு மடிச்சிடணும். இதில் முக்கியமாக பார்க்குறது அந்த வழவழப்பு பகுதி மேல் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் மடிக்கணும். நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே அதே மாதிரி நான் மடித்து ஒட்டிடுறேன். ஃப்ளவர் பண்ணுறதுக்காக நான் ஒரு கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன், ரொம்ப மெல்லிசான கார்ட்போர்ட். அதை வந்து நான் ஒரு டேப் வச்சு அந்த ஷேப்புக்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கட் பண்ணது மேலே தான் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த சாட்டின் ரிப்பன் மடித்து வச்சு கட் பண்ணி அதை நம்ம மேலே ஒட்ட போகிறோம். ரொம்ப நெருக்கமாக ஒன்று பக்கத்தில் வச்சு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் ஒட்டிடுறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே ஒட்டி பிடிச்சிட்டேன். இப்போ நடுவில் வைக்கிறதுக்கு இந்த சைஸை விட சின்ன சைஸாக சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி மடித்த மாதிரி சைஸ் சின்னதாக மடிச்சுக்கணும்னா நடுவில் அதே மாதிரி மடித்து கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் மடிக்கிறேன். அதை விட சின்னதாக இருக்கணும். இந்த மாதிரி மடித்து நான் ஒட்டிட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி ஒட்டணுமோ அதே மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ சென்டரில் ஒரு கோல்டு கலர் காயின் லேஸ் வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் ஒரு பீட் வச்சு ஒட்டிடுறேன். இப்போ இவ்வளோ தான் ஃப்ளவர் முடிஞ்சிருச்சு. இப்போது கீழ்ப்பக்கம் அதுக்கு நான் வந்து பேப்பர் ரோல் எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக பேப்பர் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ரெட் எட்ஜஸும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். க்ரீன் கலர் சாட்டின் ரிப்பனில் இதை ரோல் பண்ண போகிறேன். ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். வரைக்கும் ஃபுல்லாகவே இது மாதிரியே ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த எட்ஜை கட் பண்ணிவிட்டு அதுலேயும் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். சாட்டின் ரிப்பன் சுற்றும் போது மேல் பகுதி கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கு கீழே தான் சுற்றினேன். அது எதுக்குன்னா இப்போ நாளாக அதை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரில் ஒட்டணும். அதுக்காக தான், அப்போ தான் நிற்கும். அதையும் க்ளூ யூஸ் பண்ணி இதே மாதிரி சென்டராக வச்சு ஒட்டிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஃப்ளவர் வாஷ் மாதிரி ஒரு 4-5 பூ செஞ்சு ஃப்ளவர் வாஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடிப்பகுதியில் ரெடி பண்ணோம் இல்லையா அந்த பேப்பர் ரோல் சாட்டின் ரிப்பன்ஸ், அது இல்லாமல் கூட நீங்கள் இது ஃப்ளவராக கிஃப்ட் மேலே கூடலாம் ஒட்டிக்கலாம், இல்லை வாலில் கூட ஹேங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.